இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய
ராஜகுமார் என்கிறவங்க தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குமா. அவங்க ஞாயிறு தோறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் ப்ரோக்ராம் பார்ப்பாங்களாம், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. அப்படியே பார்க்க மறந்துட்டாலும் அது யூடியூப்பில் பார்த்துருவாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்துச்சான். மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார்னு அம்மா ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆச்சரியம், அந்த மரண பயம் உடனே எனக்கு நீங்கிட்டு இப்போ பயப்படாமல் நல்லா தூங்குறேன். திடுக்கு திடுக்குன்னு எழும்பி உட்காந்துருவேன். கர்த்தர் திடுக்கு திடுக்குன்னு பயம் வருவது என்னை விடுவிச்சார். இப்போ நான் 1 மாதமாக பயம் இல்லாமல் இருக்கேன்னு சாட்சி எழுதியிருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த துதி ஆராதனை யூடியூப்பில் வருகிறது. அதை நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். இந்த ஊழியங்களுக்காக முதலாவது ஜெபம் பண்ணுங்கள். இந்த புரோக்ராம் உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படி புரோஜனமாக இருக்குமானால் இந்த ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் உங்களால் முடிந்த காணிக்கையினால் அந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்குறோம். அல்லேலூயா. சிறுதுளி பெருவெள்ளம். சின்ன சின்ன காசு தான், அது என்ன செய்யும், மொத்த தேவை சந்திக்கும். 2016 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. இப்போ 2024 கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷம் வந்துச்சுன்னா 10 வருஷம் ஆயிரும். 8 வருஷமாக கர்த்தர் ஒரு கடன் இல்லாமல் இந்த ஊழிய தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இதுவரையும் ஊழியத்துக்கு கொடுத்த ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் குழுவாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராக்கா தீகா ராபோ ரீஹல்லா ராபோ ரீஹா தகலா பரபோ ஷ. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் இதை பார்க்குற ஒவ்வொரு மேலே இறங்கி வருவாராக. ஆமேன். லீதியான் உள்ள திறக்கப்பட்டது போல, பவுல் பிரசங்கத்தினால் லீதியான் உள்ள திறக்கப்பட்டது போல கர்த்தாவே என் மூலம் நீங்கள் பேசுகிற வார்த்தை மூலம் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களும் திறக்கப்படுவதாக, லீதியால் உள்ளமாய் மாறுவதாக. கொர்நேலி வீட்டில் எல்லாமான ஜனங்கள் குடியிருந்தாங்க. பேதுரு உம்மை குறித்து பேசி கொண்டு இருக்கும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குனது போல இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மேலே ஆவியானவர் இறங்குவாராக. வசனம் ஆவியும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது. இதுக்காய் சோத்ரம் சோத்ரம் ரீகா தாகா ராபோ தீகா ஓ ரகா தீகாலாபாரவோ ஷேகா தீகந்தலாபாரவோ தேகாதாகரவோ ஷவதிகா பாபாலாபாரவோ. அலையலோயா அலையலோயா. ரகலா. ஆறுதலுக்காக ஏங்குற மகனே, கர்த்தர் சகல ஆறுதலின் தேவனுடைய ஆறுதல் படுத்துகிறார். யாருமே இல்லையே, விசாரிக்கிறதுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, கணவனும் இல்லை, பிள்ளைகளும் தூரத்தில் இருக்காங்க. அடிப்பட்டவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பிள்ளைகளே இல்லை, நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். மற்றொரு உதவி இல்லாமல் என்னால் வெளியே போக முடியலேன்னு கலங்குற மகளே, கர்த்தர் உங்கள் கால்களை பலப்படுத்துகிறார், உங்கள் இருதயத்தை பலப்படுத்துகிறார். உங்களை சகல உறுப்புகளையும் தேவ வல்லமை இறங்குறது. நீங்கள் ஓடிதான் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. நடத்துமப்பா இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். இந்த நாள்லையும் கூட கர்த்தர் ஒரு விசேஷ தீர்க்க தரிசன வார்த்தையை நம்மோடு பேச விரும்புகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். ஏசாயா 38:5. எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அங்கே 1 முதல் 5 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. அதே போல் 2 ராஜாக்களில் 20வது அதிகாரத்தில் 5வது வசனமும் எல்லாம் ஒரே வசனம்தான். நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் இருக்கிறது. இங்கே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு விட்டார். அது எந்த ஒரு ராஜாவுக்கு
உலக அளவில் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்தந்த நாட்டில் பெஸ்ட்டு டாக்டர்களோ வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவன் ஒரு ராஜா இல்லையா? அப்போ ஆனால் எந்த டாக்டருடைய மருந்தும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. முடிவு மரணம்னு டாக்டர், எல்லா டாக்டரும் உலக அளவில் இருக்கிற டாக்டர் மருத்துவ குழு என்ன சொல்லியிருக்கோம்? பிழைக்க மாட்டான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இப்படி விட்டு சிச்சுவேஷனில் ஏசாயாவை ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். நீங்கள் கூட மரண வியாதியில் இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு மறிக்கு வரை இருக்கும், சுகரு, ப்ரெஷர் இருக்கும், சோரியாஸ் இருக்கும், உங்களுக்கு பெயின் இருக்கும், உங்கள் எலும்பெல்லாம் தேய்ஞ்சு போயிடுச்சு, நீங்கள் பெல்ட்டு போட்டு தான் ஆகணும், ஆயுசுக்கும் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு சாபம், அது தொண்டு தொட்டு வரும்னு உலகம் நிர்ணயம் பண்ணலாம், டாக்டர்கள் நிர்ணயம் பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் வேற, வழிகள் வேற. ஏசாயா 55:8 அப்படி தான் சொல்லுகிறது. என் வழி ஓ வழி அல்ல, என் நினைவு ஓ நினைவு அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் வழியை பார்க்கில் என் வழிகளும், உன் நினைவுகளை பார்க்கில் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஏசாயாவை அனுப்பி சொல்லுகிறார். ஏன்னா எசேக்கியா சோர்ந்து போயிருப்பான், ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து சோர்ந்து போயிருப்பான். அவன் சரீரம் பல மருந்துகளை பெற்றும் சுகமாகலை, பலவீனப்பட்டு போயிருப்பான். படுத்த படுக்கையாக ஒருவேளை இருந்திருக்கணும். எல்லா மருத்துவமும் அவனை கைவிட்டது, மருந்து ஊசி அவனுக்கு வேலை செய்யவில்லை. ஏன்னா மறிக்க போகிறவங்களுக்கு என்ன மருந்து போட்டாலும் எந்த மெடிசன் கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. நான் ஆண்டவருக்குள்ள வந்து 2 மரணத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். ஒன்று என் வாலிப மகன், அடுத்து என் கணவர். சரியா? அப்போ எவ்வளோ மருந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ மாத்திரை கொடுக்குறாங்க, அது புரோஜனமற்றதாய் போய் விடுகிறது. அது ஒர்க் ஆகலை. சரீரம் நாளுக்கு நாள் செத்து கொண்டே வருகிறது. எசேக்கியாவுடைய சரீரமும் அப்படி தான் இருந்திருக்கணும். மனதளவுலேயே அவன் சோர்ந்து போயிருப்பான். ஏன்னா ஆவி ஆத்மா சரீரம் புஷ்டியாக இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உற்சாகமாக இருக்க முடியும். நம்ம ஆவியில் ஒரு சோர்வு வருமானால், ஆவி தொய்ந்து போயிருந்தால், தொய்ந்து போன ஆத்மாவை என்ன செய்வார்? ஆண்டவர் நிரப்புகிறார். நொறுங்குண்ட ஆவியில் அவர் வாசம் செய்கிறார். எசேக்கியாவுடைய ராஜாவுடைய ஆவி என்ன செஞ்சிருக்கும்? தொய்ந்து போயிருந்திருக்கும், நொறுங்கி போயிருந்திருக்கும். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்பா நீ என்ன செய்ய, இனி நீ பிழைக்க மாட்டப்பா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, அடுத்து உன் ஸ்தானத்தில் யார் ராஜாவாக அதிபதியாக அமரணும் அதெல்லாம் நீ நிர்ணயம் பண்ணு. யார் யாருக்கு என்னென்ன ஒயில் எழுதணுமோ, என்னென்ன செய்யணுமோ, எந்தெந்த மந்திரிக்கு நீ எதை செய்யணுமோ அதெல்லாம் என்ன செஞ்சிரு. ஆனால் அவன் ராஜா இல்லையா? யூத ஜனங்களுக்கெல்லாம் ராஜா, யூதா நாட்டுக்கே அவன் ராஜா இல்லையா? அப்போ இவன் செய்ததெல்லாம் கர்த்தர் பார்த்தாரு. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இவன் செஞ்ச காரியங்கள், இவன் யூதா அரசர்களை 3வது அரசன் என்று பார்க்குறோம். இவன் மோசே செய்த வெங்கல பலிபீடத்தை உடைத்து தேவனுக்கு ஆவியோடு ஆராதனை பண்ணுவதற்கு ஒழுங்குபடுத்தினான். தேவனுடைய ஆலயங்கள்ல ஆராதனையை ஒழுங்குபடுத்தினான். முதலாவது வெங்கல சிற்பத்தை உடைச்சா ஒன்று. 2வது அவன் என்ன பண்ணினான்? ஆராதனையை ஒழுங்குபடுத்தினான். அது மாத்திரமல்ல, சிதறியிருந்த எல்லா யூத ஜனங்களையும் கூட்டி கொண்டு வந்து, உலக நாடு அளவில் சிதறிப்போன எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு 14 நாள் தேவாலயத்தில் வைத்து ஒரு பண்டிகை ஆண்டவருக்கு ஆசரித்தான். 14 நாள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, 14வது தலைமுறையில் இயேசு வந்தார். ஆதாம் முதல் ஆபிரகாம் வர 14, அதிலிருந்து தாவீது வர 14, தாவீதில் இருந்து இயேசு கிறிஸ்து வர 14 தலைமுறைகள். மத்தேயில அதை நம்ம வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஏசாயா வந்து சொன்ன மாத்திரத்தில் இவன் தன் மனைவியை கூப்பிடலை. அம்மா நான் சாக போகிறேம்மா, இதை செய்ய அதை செய்யல. தன் பிள்ளைகளை கூப்பிடல, தனக்கு கீழே இருக்கிற மந்திரிகளையும் கூப்பிடலை, எந்த உலக அரசாங்க தலைவர்களுக்கும் அவன் கூப்பிடலை. என்ன பண்ணா? அவன் உடனே என்ன பண்ணுறான்? சுவர் பக்கமாக திரும்புகிறான். இது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட, உங்கள் அழுக தேவ சமூகத்தில் எட்ட, நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் தோல் துருத்தியில் சேர்த்து வைக்கப்படுவதற்கு, கர்த்தர் அந்த கண்ணீரை நினைப்பதற்கு, அந்த விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மனுக்குலத்தை பார்க்கக்கூடாது, மனுஷர் உதவியை தேடக்கூடாது. ஏன்னா மனுஷரை நம்பி தான் நம்ம இந்த கதியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா?
ஆகவே இவன் நான் பார்த்தா ஆண்டவரத்தை பார்ப்பேன்னு சொல்லி சுவர் பக்கமாக திரும்பிட்டாரு. சுவர் பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க, சுவர் தான் இருக்கும் இல்லையா? மனுஷர் பக்கம் அவன் பார்க்கல. ஏசையா சொன்ன உடனே அவன் மனுஷரை பார்த்து அதை செய் இதை செய் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தல. அவன் என்ன பண்ணா, இல்லை நான் இருக்கணும், நான் என்ன செய்யணும், இன்னும் நான் இந்த 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 பூமியில் இருந்து நான் அரசாளணும், யூத ஜனங்களை இன்னும் நான் என்ன செய்யணும், யூத ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், தேவ ஆலயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில வழிமுறைகள், புது வழிமுறைகளை, கர்த்தருடைய வழிமுறைகளை ஜனங்களுக்கு சொல்லணும்னு அவன் எண்ணி இருக்க வேண்டும். அவன் சுவர் பக்கமாக திரும்பி என்ன செய்கிறான், அவன் சொன்ன விண்ணப்பத்தை அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். நீ பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்னோன்னு 2வது வசனம் ஏசாயா 38:2. அப்பொழுது எசேக்கியா ராஜா முகத்தை சுவர் பக்கமாய் திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, இதில் யாரை நோக்குனா, மனைவி நோக்கலைங்க, கர்த்தரை நோக்குனா, மற்ற அமைச்சர்களை தேடலைங்க, பெரிய ஐஸ்வர்யங்களை அவன் தேடலை, பெரிய பெரிய டாக்டர்களை இன்னும் தேடலை. அவன் யாரை தேடினா, கர்த்தரை தேடினா. கர்த்தரை தேடி அவன் என்ன கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவன் ஆண்டவருக்கு செய்த காரியங்களை நினைச்சு பார்க்க சொல்றான். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவன் எவ்வளோ அழகா கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான் பார்த்தீங்களா? ஆண்டவரே, என்னை நினைச்சு பாருங்கப்பா, நான் உம்முடைய வழியில நடந்தனே, மன உத்தமமா இருந்தனே, யாருக்கு எந்த கெடுதல் நான் பண்ணவில்லையே ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டனே, உண்மையா உம்முடைய வேலையை செஞ்சனே ஆண்டவரே, இந்த ராஜ பதவியை நான் உண்மையாய் நடத்தினேனே ஆண்டவரே அப்படின்னு எழுதுறான். உமது பார்வைக்கு நான் என்ன செஞ்சேன், நலமானதை செஞ்சேன். பாருங்க, மனுஷர் 1000 தப்பு நம்ம மேல குற்றம் சாட்டலாம். பாருங்க, 100 நன்மையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நன்மை நம்ம குறையா செஞ்சாலும் அந்த 99 நன்மையை விட்டுருவாங்க மக்கள். அந்த ஒன்றை பிடிச்சிக்கிடுவாங்க. நீங்கள் அந்த ஒன்றை சொன்னீங்க, செஞ்சீங்க அப்படிம்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் 100% ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமாக இருக்கணும். நல்லது உண்மை உத்தமல்ல ஊழியக்காரேன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். சில நல்லவர் என்பார்கள், சில கெட்டவர் என்பார்கள். யூடியூப்பில் சில ஊழியர்களை குறித்து தவறாக போடுறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் போகிறத நிறுத்துங்க. அல்லேலூயா. குற்றவங்க மேலே சுமரும். எல்லா ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் எல்லா விசுவாசிகளும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் நம்ம நிற்கணும். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா. நம்ம பேசுகிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம யார் பார்க்கலேன்னு நினைக்கிறோம். இது இல்லை, நம்ம சொன்னதை கர்த்தர் வெளிச்சத்து கொண்டு வந்துடுவார். இவன் சுவர் பக்கமாய் திரும்பி, ஆண்டவரே, நான் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும், நான் உண்மையா இருந்தேன் என்பதை நினைத்தருளும். மனுஷர்கள் என்ன வேணாலும் பேசட்டும் ஆண்டவரே, ஊழியர்கள் என்ன வேணாலும் பேசட்டும் ஆண்டவரே, ஆனால் விசுவாசி என்ன வேணாலும் பேசட்டும் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், உத்தமா இருந்தேன், அதை நினைத்தருளுங்கிறாரு. நீங்க ஏன்னா ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயத்தின் நினைவு ஆண்டவர் பார்க்கிறார். நம் வாயிலிருந்து சொல் பிறகு முன்னே நம்ம என்ன பேசுகிறோம் என்பது அவருக்கு நல்லா தெரியும். நம்ம இருதய சிந்தனையை அவர் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ரஹாதிகாரா வஷே. ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீங்களும் நானும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தீராத நோயாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், முதலாவது நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமாக இருந்து அது அவர்கிட்ட கேட்கும்போது அழுகையோடு விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயம் என்ன செய்வார், ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி சாய்ப்பார். உன் விண்ணப்பத்தை கேட்டே உங்க கண்ணீரை கண்டேன். இதோ ஆயுசு நாட்கள்ல 15 ஆண்டு நான் கூட்டி தரேன்னு சொன்னார். ஆயுசு நாட்களை கூட்டி வாங்கிட்டான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நம்முடைய ஆயுள் காலம் அவருடைய கரத்துல இருக்குது. அவராலே நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் இருக்கு பைபிள்ல, நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், அங்கே ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. அதை நம்ம எவ்வளவு காலத்துக்கு இந்த பூமியில கர்த்தர் இருக்கன்னு வச்சிருக்கிறாரோ அவர் கரெக்டா அதை செய்வார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் கூட்டி கேட்டாலும் ஆண்டுடைய சித்தன்னு ஒன்று இருக்குது. ஆண்டுடைய சித்தன்னு ஒன்று இருக்கிறது. அப்படி சித்தப்படி நம்ம கேட்டா அவர் செவி சாய்ப்பார். அதான் உண்மை. அப்ப இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், அழுது கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணினார்.
நன்மை நான் செய்தவையெல்லாம் பார்த்து எனக்கு என்ன செய்யும்? சுகந்தாரும் ஆண்டவரே, எனக்கு ஆயுசு நாட்களை தாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணியிருக்க வேண்டும். அதனால தான் 15 ஆண்டு உனக்கு கூட்டி கொடுத்தேன்னு ஏசையா மூலம் சொல்கிறார். ஏசையா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு முத்தத்துக்கு தான் வர்றாரு, வெளியே அந்த அரண்மனை வாசலை தான் கிடக்கிறாரு. திருப்பி ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார், நீ போய் அரண்மனையை கடந்து வெளியே வாசலுக்கு வரங்குள்ளே அவர் சுவர் பக்கமாக திரும்பி எசைக்கா அழுது விண்ணப்பம் பண்ணுறதை பார்த்து ஆண்டவர் உடனே அவனை ரிட்டர்ன் அனுப்புகிறார். ஏசையாவை உள்ள அனுப்பி, அப்பா உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை என்ன செஞ்சேன் நான் கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட நான் என்ன செய்கிறேன் 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டித்தாரேங்கிறாரு. 1 2 இல்லை, 15 ஆண்டுகள். உடனே சுகமாக்குறதுக்கு என்ன அடையாளம் என்று கேட்கும்போது 2 ராஜாக்கள் 20:5 நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டே உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குகிறேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். பற்றிங்களா அடையாளம்? அடையாளம் என்ன சொல்ற? 3ஆம் நாள் நீ என்ன செய்வ? போய் தேவாலயத்தில் போய் சாட்சி சொல்வ, தேவாலயத்து பணிகளெல்லாம் நீ சரி பண்ணாயே, ஆராதனை எல்லாம் நீ சரி பண்ணினாயே, பண்டிகை ஆசரித்தாயே கர்த்தருக்கு, நீ அதே ஆலயத்தில் போய் என்ன செய்வ? நீ குணமானதை குறித்து சாட்சி சொல்லுவ. யாருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டு இருக்கிறார். தீராத நோயா, தீராத சாபமா, தலைமுறையா அந்த பாவத்தை உங்களால் விட முடியலையா? கர்த்தர் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். சிலர் தவறுகளை விட முடியாமல் செஞ்ச தப்பே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நீ விண்ணப்பம் பண்ணுறீங்க, ஆண்டவரே இனி நான் மாம்சத்தில் எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது, என் சுயத்தில் நான் முடிவு எடுக்கக்கூடாது, நான் சுயத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னை அறியாமலேயே என் இஷ்டத்துக்கு செஞ்சிறனே சில காரியங்களை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வருத்தத்தோடு இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், தெய்வம் தாமே தமது தயவுள்ள சித்தத்தின்படி எண்ணங்களை செயல்களை உங்களை உண்டாக்குறவராக இருக்கிறார். இப்பொழுது எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார், விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆயுசு நாட்களை 15 வருஷம் குட்டி கொடுத்து அந்த உலகெங்க இருக்கிற டாக்டர்லாம் ஒரு ராஜா வைத்தியம் பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு, எதுவும் குணமாக்கலை. ஆனால் அதே ஏசையா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் ஒரு மெடிசனை சொல்லுகிறார், அத்திப்பழ அடை. அத்திப்பழ அடையை கொண்டு வந்து என்ன செய்யுங்க? 10 போடுங்கள் பிளவின் மேல். பிளவுனா கேன்சர்னு சொல்கிறாங்க, யாராலையும் அது குணமாக்க முடியாத ஒரு கேன்சர். அதுக்கு என்ன செய்யுங்க? அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவு மேலே 10 போடுங்கள், அப்பொழுது அவன் குணமாவான் என்று சொல்லி ஆண்டவர் மருந்தை சொல்லிட்டார். உங்களுக்கு வழியே தெரியலையா? கடல்லேருந்து தப்பிக்க வழியே தெரியலையா? பிரிச்சுவலை வளர்றதுக்கு வழியே தெரியலையா? உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கே தான் மாப்பிள்ளை இருக்குது பொண்ணு இருக்குன்னு வழியே தெரியலையா? நீங்களும் 3 வருஷம் பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லை ஊழிய வளராமல் இருக்கலாம், இல்லது ப்ரொமோஷன் இல்லாமல் நீங்கள் வருஷ கணக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். அத்திப்பழ அடைய எசேக்கியாவுக்கு காண்பித்த தேவன் உங்களுக்கு ஒரு வழியை காமிக்கிறார். அல்லேலூயா. பிழைப்புக்கான வழியை காமிக்கிறார். அல்லேலூயா. பல வருஷமா ஒரு சொந்த வீட்டுக்காக யாரோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் இந்த வருஷம் வழிவாசலை திறக்கிறார். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால நிரப்பப்படும். ராக்காதிகாலாராபோ ஷேக்காதாகாராபோ ஜியாம்தாலாபரவா. கர்த்தர் உங்க விண்ணப்பத்தை கேட்டார். முதலாவது, மரண பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில அதிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுகிறார். உங்கள் கண்ணீரை பார்த்து விண்ணப்பத்தை பார்த்து இறங்குகிறார். அடுத்து சோதனையிலிருந்து நீங்கள் ரொம்ப சாத்தானால் சோதிக்கப்படுறீங்களா? செய்வன மந்திரம் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சூனியை வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சாத்தான் தொல்லை இருக்கா? மனுஷர் மூலம், ரட்சிக்கப்படாத மனுஷர் மூலம் உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா? அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை கொடுக்கிறார். ஏனால் 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அவர் உண்மையுள்ளவர். சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள என்ன செய்வாரா? ஒரு போக்க கண்டிப்பாக உண்டாக்குவார். உங்கள் கண்ணீர், ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை என்னை ரட்சித்துக்கொள்ளும் நீங்கள் ஒருவேளை விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். தீமை நான் நன்மை செஞ்சால் தீமை நடக்குதே ஆண்டவரே, மக்கள் அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை இருக்கலாம். என்கிட்ட அநேகர் ஃபோனில் சொல்லுவாங்க, அம்மா மறுபடி செய்ய வைக்கிறாங்கம்மா, மறுபடி ஏவி விட்றாங்கம்மா, ப்ரேயர் பண்ணால் போகுது, அப்புறம் திருப்பி என்னை தாக்குதுமா, இருதயத்தை தாக்குதுமா, மனசை தாக்குதுமா, என்னால் தூங்கவே முடியலம்மா, கெட்ட சொப்பனமாக வருது. கர்த்தர் சொல்லுகிறா, அந்த கண்ணீரை அது நிமித்தம் கண்ணீர் விடுறீங்களா? அது நிமித்தம் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்களா?
கர்த்தர் அப்படிப்பட்ட சாத்தானின் சோதனையை இன்றைக்கு நீக்கி போடுகிறார். சாத்தான் சில காலம் உங்களை விட்டு வெளியேறி போகிறான். அப்போஸ்தலர் 15:29 கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எதையெல்லாம் நம்ம கடைப்பிடித்து நடந்தால் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவிசாய்ப்பார், நம்ம கண்ணீருக்கு பலன் தருவார். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அப்போஸ்தலர் 15:29-28 விக்கிரங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே அவசியமா இருக்கிறது என்று 29 வசனம். அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றை உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பாருங்க, இந்த கட்டளைப்படி நம்ம நடந்தால் நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் வரும், நம்ம கண்ணீருக்கு பலன் வரும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு நீங்க புசிக்காதீங்க, ரத்தத்தை சாப்பிடாதீங்க, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அடுத்து சொல்ற நெருங்குண்டு செத்ததுக்கு, ஆக்சிடென்ட்ல ஒரு மிருகம் பறவை எதுவும் செத்துருச்சுன்னா அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. வேசித்தனம், கணவன் மனைவி ஒருத்தர் தான், இச்சையோடு பார்க்காதீங்க, வேற ஒரு பெண்ணை பார்க்காதீங்க. அதே மாதிரி மனைவிகளும் வேறொரு தொடர்பு வைக்காதீங்க, இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருங்க. வேசித்தனத்துக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, விலகி ஓடுங்கள். நம்ம இந்த காரியங்களை செய்யும்போது நம்ம விண்ணப்பத்துக்கு நிச்சயம் ஆண்டவர் பதில் தருவார். நம்ம கண்ணீருக்கு நிச்சயம் கண்ணீரோடு விதிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கெம்பீரமாய் நம்ம பதிலை பெறும்படி வைப்பார். நம்ம விண்ணப்பமெல்லாம் அவருடைய கருத்தின் கிரியலாய் மாறும். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ரொக்க அதிகாராபா ஒரு அதிகாலா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடங்கி ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. வருஷக்கணக்காக விண்ணப்பம் பண்ணுறாங்க, வருஷக்கணக்காக அழுது கண்ணில் கண்ணீரே இல்லைன்றாங்க சிலர். அப்படிப்பட்டவங்களுக்கு மனம் இறங்க. எசேக்கியா ராஜாவுக்கு இறங்கினவரே இறங்க. அலே லோயா ராக அதிகாராபா அதிகா அச்சாபா அதிகா பாபா பவுலுக்கு இறங்கினவரே இறங்குங்க. ஆபிரகாமுக்கு இறங்கினவரே இறங்க. அலே லோயா ராக அலிகா பாபா லாபாரா தாவீதுக்கு இறங்கினவரே இறங்க. தேவ ஆவியர் அசைவாடுங்க. அலே லோயா, தேவ பிரசனம் மூடட்டு ஒவ்வொருவரையும். அலே லோயா ரக்கால கர்த்தர் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், உன் கண்களை கண்ணீருக்கும் உன் கால்களை இடரலுக்கும் விலக்கி நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.